அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் இந்த விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலுக்கான விவிலிய பரிந்துரைகளை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இன்று கூக்குரலிட்டு மன்றாடுங்கள் என ஒரு வியப்பான செய்தி. நாம் எப்படியெல்லாம் மன்றாட வேண்டும் என்று விவிலியம் பல வகையான பரிந்துரைகளை எடுத்துக்காட்டுகளை நமக்கு தருகிறது. சில நேரங்களில் நாம் வாய் திறந்து மன்றாட வேண்டும், சில நேரங்களில் கூக்குரலிட்டு மன்றாட வேண்டும், சில நேரங்களில் வாயை மூடிக்கொண்டு மன்றாட வேண்டும், சில நேரங்களில் அமைதியாக மன்றாட வேண்டும். உள்ளத்தில் அமைதி கொண்டு நானே ஆண்டவர் என்பதை உணருங்கள் என்று திருப்பாடல் நூலில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம் வாழ்வின் காலம், இடம், சூழல், தேவை இவற்றுக்கு ஏற்ப நம்முடைய இறைவேண்டல் முறைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாம் கூக்குரலிட்டு மன்றாட வேண்டும். கூக்குரலிடுவது என்பது அபயக்குரல் எழுப்புவது. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறாங்க என்று ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடுவது என்பது விவிலியத்தில் நாம் பார்க்கிற ஒரு இறைவேண்டல் முறையாக இருக்கிறது. பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக எரேமியா இறைவாக்கு நூல் 29வது அதிகாரம் 12வது இறைமொழி, நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் எரேமியா வழியாக சொல்லியிருக்கார். நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி மடுப்பேன். ஆகவே சில நேரங்களில் குரல் எழுப்பி மன்றாடுவதற்கு தேவை இருக்கிறது, சில நேரங்களில் கூக்குரலிட்டு மன்றாடுவதற்கு தேவை இருக்கிறது. ஆகவே இவ்வாறு விவிலியத்தின் பல பக்கங்களிலும் கூக்குரலிட்டு, குரலை உயர்த்தி, குரல் எழுப்பி பலரும் மன்றாடியிருக்கிறார்கள். பார்வையற்ற அந்த மனிதர் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரு. எல்லாரும் சொன்னாங்க, அமைதியாயிரு. அப்படி சொன்ன உடனே அவன் இன்னும் கொஞ்சம் குரலை இன்னும் சற்று உயர்த்தி கூட்டி, இயேசுவே தாவீதின் மகனே பாவியின் மேல் இரக்கமாயிரும். ஆகவே இயேசு திரும்பி பார்த்து அவன் அருகில் வந்து அவனை குணப்படுத்தினார். ஆகவே கடவுளுக்கு காது கேட்குமா? நிச்சயமாக கேட்கும். நாம் வாய் திறவாமல் உள்ளத்தில் வேண்டினாலே கேட்கும். ஆனாலும் நம்முடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இந்த கூக்குரல் இருக்கிறது. அபயக்குரல், கூக்குரல். கடவுளே சொல்கிறார், நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆகவே சில வேளைகளில் நம்முடைய இயலாமையை, நம்முடைய பயனற்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம்தான் கூக்குரல் இடுவது, குரலை உயர்த்துவது, அபய குரல் எழுப்புவது. ஆண்டவரே, நான் மூழ்கப் போகிறேனே என்று பேதுரு கூக்குரல் இட்டுவது போல நாம் கூக்குரல் இட்டு மன்றாடும் பொழுது கடவுள் நமக்கு செவி சாய்ப்பார். உங்களுக்கு அமைதி உரித்தாக.